ஹாய்ங்க, இன்றைக்கி சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 வரமிளகா, அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி மாறும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அளவு மாற்றிக்கோங்க. 1 கிலோனா 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை வாசம் போய் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வெங்காயத்தோட ஜூஸ் எல்லாம் இதில் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பொடி ஐட்டம்னு பார்த்திங்கன்னா நான் சிக்கனில் ஆல்ரெடி மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அதனால் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் மட்டும் இது கூட ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் அரைச்சது 2 ஸ்பூன், கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து தேவைக்கேற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலா ஐட்டமெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்துட்டு கிரேவி மாதிரி நம்ம செய்கிறனால அளவாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியிலே வந்துட்டு சிக்கன் வந்து வேகிற மாதிரி. இப்போ இந்த மசாலாலாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, அதாவது 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இது 2ஐயும் நல்லா நுணுக்கி எடுத்துட்டு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இது கூட 20 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கும்போது அந்த மிளகையும் சோம்பையும் நுணுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வந்துட்டு பவுட்ரு பண்ணணுன்ட்டு இல்லை, லைட்டாக நீங்கள் நுணுக்கி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். குயிக் அண்ட் ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுக்கா கிரேவி வந்துட்டு ஈஸியாகவும் ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம செஞ்சிடலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.